ஒரு காடு, ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான். அதுல நாம தான் வச்சுக்கோமே, வழியில திடீர்னு ஒரு பாம்பு புத்து பார்த்துட்டான். காடு, அடர்ந்த காடு. ஐயோ பாம்பு புத்து, உள்ள இந்த ஒரு கரு நாகம் அப்படி வந்துருச்சு வெளியில. யாரெல்லாம் நான் என்ன பண்றது, வேற வழி கிடையாது. போறான். இவன் பாம்பை பார்த்த மாதிரி பாம்பை இவனை பார்த்துருச்சு. அதுக்கு இறங்கி பின்னால வருது. எவனோ ஒருத்தன் நம்ம காட்டுக்கு வந்திருக்கான்னு வருதா. வந்துகிட்டே இருக்கும்போது இவன் அதை பார்க்கறான். பாம்புன்னு சரி, அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். நம்மள மாதிரி பாம்பு காலில் கொத்திருச்சு. அப்படியே நிக்கிறான். கொத்திட்டு பாம்பு போயிருச்சு. இப்ப இவனுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு, பாம்பை தேடி போலாம். பாம்பு கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வரவில்லை, நீ என் வழிக்கு வந்து என்னை ஏன் கொத்தினாய்? நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை, நண்பர்கள், உறவுகள், உடன் வேலை செய்யக்கூடியவர்கள், பெற்ற பிள்ளைகள், யார் பார்ட்னர்ஸ், யார் வேணாலும் இருக்கட்டும். போ கொத்திட்டாங்க. அது என்ன நீயா படமா? உடனே அது திரும்பி வந்துட்டு கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு பாம்பு கிட்ட நியாயம் கிடைக்காது. அதனால் பாம்பின் பின்னால் போவதை விட்டுவிட்டு உங்கள் உடம்பிலே விஷம் ஏறி கொண்டிருக்கிறது, விஷத்திற்கு மருத்துவம் பார்க்க தொடங்குங்கள். உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தொடங்குங்கள். நீங்கள் யார் பின்னாலோ போய் அவர்களை அடிப்பதோ, அவர்களை பழிவாங்குவதோ, அவர்களிடத்தில் நியாயம் கேட்பதற்கோ வாழ்க்கையில் அவ்வளவு ஒன்றும் இடமில்லை.